ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியிலே என்னுடைய நண்பர் தியாகராஜன், சாந்தா தம்பதிகள், சென்னையை சேர்ந்தவர்கள். இவர்கள் மகேந்திரா சிட்டியில் இப்போ குடியிருக்கிறாங்க. மருவத்தூர்லேயும் உங்களுக்கு ஒரு வீடு இருக்குதுங்க. இதுக்கு முன்னால் இவங்க மதுரவாயல் அப்படிங்கிற பகுதியில் குடியிருந்தாங்க சென்னையில். அந்த மதுரவாயலில் அம்மாவுடைய பெரிய படத்தை வச்சு கும்பிட்டுட்டு இருந்தாங்க. இவங்க மகேந்திரா சிட்டிக்கு வந்தவனால என்ன பண்ணாங்க, அந்த பெரிய படத்தை நம்ம தான் மதுரவாயல் இல்லையே, நம்ம மாமியார் மட்டும்தான் தனியாக இருக்கிறாங்க, அவங்க எங்கே படத்தையெல்லாம் தொடச்சி பராமரிக்க போகிறாங்கன்னு சொல்லி அந்த பெரிய படத்தை கொண்டு வந்து மருவத்தூர் வீட்டில் மாட்டி வச்சுட்டாங்க. அது படம் பழசாக இருந்ததுனால அந்த சட்டத்தை எல்லாம் கரையாக நறுக்க ஆரம்பிச்சது. அதன் காரணமாக இவங்க அந்த வீட்டினுடைய மேல் வீட்டில் மாடியில் குடியிருந்த ஒரு தம்பதி கிட்ட, அவங்களும் அம்மா பக்தர் தான், சொன்னாங்க சாவி கொடுத்து, நீங்கள் அப்பப்போ எங்கள் வீட்டை திறந்துங்க, பூஜை ரூம் போய் அந்த படத்தை தொடச்சி பொட்டு வைங்க, அந்த கரையானதான் தட்டி விட்டு கொஞ்சம் பார்த்துங்க, பராமரிச்சுங்க, முடிஞ்சால் வழிபாடும் செய்யுங்க, உங்கள் இஷ்டம் அப்படி சொல்லி சாவி கொடுத்துட்டு போனாங்க. அதே மாதிரி அந்த மேல் வீட்டில் வாடகை குடியிருந்தவங்களுமே அப்பப்போ போய் படத்தை தொடச்சி போட்டு வச்சு பராமரிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு சமயம் அவங்க நினச்சாங்க, எதுக்கு இந்த படம் தான் இங்கே சும்மா இருக்குது, அவங்களும் இங்கே வர்றதில்ல, ஏன் இந்த படத்தை வச்சுக்கிட்டு நம்ம கீழே வந்து இதுக்கு தொடச்சி வழிபாடு செஞ்சுட்டு இருக்கோன்னு, நம்ம குடியிருக்கிற இடத்துக்கு கொண்டு போயிட்டா போகுது, அதுவும் அவங்க வீடு தானே அப்படின்னு சொல்லி இந்த வாடகை குடியிருந்தவங்க தம்பதி என்ன பண்ணாங்க, அந்த படத்தை எடுத்து கொண்டு போய் அவங்க ஃப்ளோரில் பூஜை ரூமில் மாட்டி வச்சுட்டாங்க, மாடியில். அன்று இரவே கனவுல அந்த ஐயாவை பாம்பு கடிக்குது. அவர் அலறி பிடிச்சி ஐயோ ஐயோன்னு எந்திரிச்சா கனவு. இப்போ அம்மா பேசுகிறாங்க படத்துல இருந்து, மகனே என்னை கொண்டு போய் பழையபடி கீழேயே வை, இருந்த இடத்துலையே வை அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. அம்மா இன்னைக்கு வெள்ளிக்கிழமைம்மா, நாளைக்கு கொண்டே வச்சிடணும்மான்னு இவர் சொல்கிறார். இல்லை மகனே, அந்த கணக்கெல்லாம் பார்க்காத, நான் சொல்கிறேன்னல்ல, இப்போவே எடுத்து கொண்டு போய் நீ அங்கே வச்சிரு. வேறு வழி இல்லாமல் இவரை அதே மாதிரி அந்த படத்தை எடுத்து கொண்டு வைங்க, பழையபடி இருந்த இடத்துலையே கீழ் ஃப்ளோர்லேயே கொண்டு போய் வச்சுட்டாருங்க பூஜை ரூமில். அப்பப்போ போய் வழிபாடும் செய்கிறாங்க. அதே மாதிரி அடுத்த நாள் போய்ங்க கணவன் மனைவி 2 பேருமே அந்த படத்தை உடச்சி போட்டு வச்சுட்டு வழிபாடு செய்கிறாங்க. செஞ்சு முடிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு அந்த ரூமை போட்டுட்டு வெளியே வரலான்னு எந்திரிச்சு வரும் பொழுது படத்தில் வந்து அம்மா கூப்பிட்றாங்க, மகனே என்னடா நீ பாட்டுக்கு வழிபாடு செஞ்சு நீ பாட்டுக்கு கிளம்பி போகிற, உனக்கு என்ன வேணும்னு என்கிட்ட கேட்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. 2 பேர் தட்டாப்பட்டன்னு ஒடியாராங்க. ஒடியாந்து, அம்மா எங்கள் பிள்ளைக்கு ஃபிசியோதெரப்பியில் இடம் கிடைக்கும்னு சொல்லி நாங்கள் அலைஞ்சிட்ருக்குறோம், அது மருவத்தூர் காலேஜிலே கிடைக்கணும் அப்படிங்கிறது எங்கள் வேண்டுதல், அதனால் அதை நிறைவேற்றி கொடுங்கம்மான்னு கேட்குறாங்க. அவ்வளவுதானே, செஞ்சிடறோம் போ அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி சக்தியில் அடுத்த சில நாட்களிலேயே மருவத்தூர் கல்லூரியிலேயே அவங்க பொண்ணுக்கு ஃபிசியோதெரப்பியில் இடம் கிடைச்ச சக்தியில். ஓம் சக்தி.